ஒரு விவசாயி ஒரு நிலத்துல இருந்து ஒரு பலனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு இவ்வளவு காலம் வரைக்கும் உழைக்கணும், காத்திருக்கணும். எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, அதிலே கஷ்டம் இருக்கிறது, சந்தேகம் வருகிறது, கேள்விகள் வருது. நான் ஏன் இதில் ஈடுபட்ட அப்படின்ற மாதிரி சோர்வுகள் வருகிறது. நான் இதை விட்டு போயிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி இந்த எல்லா யோசனைகளும் வருகிற அந்த வேலையில அந்த விவசாயி கடைசி வரைக்கும் யார் என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு அவர் கடைசி வரைக்கும் அதுலயே உறுதியா இருந்து காத்திருந்து பலனை பார்க்கும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. பாத்தீங்களா? பவுலும் கூட அந்த விவசாயியை போலவே அங்கு இருந்து நிறைய ஊழியங்களை செய்து தேவ வார்த்தைகளை விதைத்து நிறைய மனிதர்களை அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து நிறைய பேரை கர்த்தருக்குள்ள நடத்தணும்னு சொல்லி முயற்சி மேல முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் இவருக்கு விரோதமாக ஒரு சோர்வு வருகிறது. பவுல் இடத்துல கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே,